சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் வந்து ஒருத்தர்கிட்ட கடை வாங்கியிருந்தார். ரோகிணி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இவரை நம்பியெல்லாம் நான் பணத்தை கொடுக்கல. அவங்க ஒய்ஃப் ரோகிணியை நம்பி தான் நான் பணத்தை கொடுத்தேன். அவங்களே வீட்டில் இல்லாத போது நான் எதுக்காக இவங்களுக்கு எந்த ஷூரிட்டியை வச்சு இவங்களுக்கு நான் பணத்தை ரிட்டன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பையனை பற்றி தப்பாக பேசாதீங்க. அந்த ஓடுகளையை பற்றி நாங்களாம் இனிமேல் எதுவுமே கண்டுக்கிறத கிடையாது. சீக்கிரமாக என் பையனுக்கும் அவளுக்கும் டிவோர்ஸை வாங்க போகிறோம். அதனால் என் பையனோட கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு என் பிள்ளைய பற்றியா தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கையெழுத்தை வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலையும் முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய ஒருத்தன் தப்பாக பேசிக்கிட்டு போவா, நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? இனிமேல் அந்த அவளுக்கும் என் பிள்ளைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அதுக்கு அடுத்ததாக மனோஜ் பணம் வாங்கினவர் வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ண மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மனோஜை பற்றி தப்பாக சொன்ன உடனே அந்த விஜயாவுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்குமே. ஆமாம் வந்துச்சு. வந்த வேகத்திலே போய் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துருச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ரோகிணியோட ஃபோட்டோவை எரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ இப்படியெல்லாம் வேற நடந்துச்சா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வராங்க. என்னாச்சுன்ட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் உன்னை பற்றி தான் கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பற்றியா, என்ன ஆண்டி சொல்கிறீங்க? உனக்கு வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கும் இப்போ தான் தகவல் வந்துச்சு. உன் ஃபோட்டோ மொத்தத்தையும் உன் மாமியார் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரமாக டிவோர்ஸும் வாங்க போகிறாங்களாம். எனக்கு மனோஜ் வேணும், மனோஜ்க்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு நான் இனிமேல் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. எனக்கும் இது தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு வந்து நம்ம மெயினாக இருந்துட்டு நம்ம பார்வதியோட வீட்டுக்கு பூவை எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு அங்கிள் மாலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரி சாமிக்கா நான் போய் போட்டுட்டு வரேன், சாமிக்கிழமை மீனா ஒரு நிமிஷம் இரு, அவங்களே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சரஸ்வதி மாதிரி பார்வதி வந்து ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. என்ன ஆண்டி என்ன கெட்டப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒரே கெட்டப்பில் கதையை சொன்னால் பசங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும் இல்லையா, அதனால தான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இருங்க மாலையை நானே போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா தான் வந்து மாலை எல்லாத்தையும் போட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம பார்வதி வந்து கதையை சொல்லி முடிச்சிடுறாங்க. சூப்பராக இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் கதையை வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு கீழே வரவும் விஜயா வந்து நிற்கிறாங்க. விஜயாவை பார்த்த உடனே மீனா இருந்துட்டு சரி நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு அவங்க கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வராங்க. மீனாவை பார்த்தோன்னே கண்ணாடியை வந்து எடுத்துடுறாங்க. மீனா பயங்கரமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக சத்யா இருந்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது சிட்டி கூட வேலை பார்த்த செல்வம்ன்ற ஒரு ஆள் வராங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வர வழியில் பெட்ரோல் வேறு காலி ஆகிடுச்சு, கையில் பணம் வேறு இல்லை, அதனால தான் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஏன் நீ சிட்டி கூட தானே இருக்கா? கேட்குற போதெல்லாம் அவன் பணம் தருவான். இல்லை அவங்க கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் சரியாக செட் ஆகலை, குழந்தை வேற பிறக்க போகுது, அதனால தான் எங்கேயும் எனக்கு மரியாதையும் இல்லை, அதனால தான் அவனை விட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரியான வேலையும் இல்லை, ஒய்ஃபை சரியாக பார்த்துக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சத்யா கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் நீ என்னை வந்து பாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா சத்யாவை பார்க்கறதுக்காக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. சத்யாவோட கேபினில் வந்து நம்ம ரேக்கா இருந்துட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டும் அதே மாதிரி ஒரு சாக்லேட்டும் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. சத்யா இருந்துட்டு என்ன இதெல்லாம், நான் ஷாப்பிங் போனேன், அங்கே இதை பார்த்தோன்னே உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து சத்யா சொன்ன மாதிரி செல்வம் வந்து நிற்கிறாங்க.
உனக்கு நான் கொஞ்சம் பணத்தை கொடுக்குறேன், அதை வச்சு நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்காக நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமாவோட காரில் வந்து பிரேக் பிடிக்காம போச்சு இல்லை? ஆமாம், அதுலேருந்து அவர் உயிர் கூட தப்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பிரேக்கை வந்து பிடுங்க சொன்னது சிட்டி தான். அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டில் இருந்து ஒரு கார் சாவி எடுத்து கொடுத்தது அவங்க முத்துவோட அண்ணா ஒய்ஃப் ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சத்யா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக மீனாக்கும் ஃபோன் பண்ணி நேராக முத்துவோட ஷெட்டுக்கு வர சொல்கிறாங்க. முத்துவோட ஷெட்டுக்கு வர சொல்லி சத்யா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சத்யா முத்து ரொம்பவே கோவப்பட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அப்பா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எல்லாம் அந்த பார்லர் அம்மாவை பற்றி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உயிர் கூட தப்பிச்சினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாடா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த வேலையை பண்ணது சிட்டி தான். சிட்டிக்கிட்ட எப்படா கார் சாவி போயிருக்கேன்னு நான் யோசிச்சதில்ல. நான் அன்னைக்கே பார்லர் அம்மா மேலே சந்தேகப்பட்டேன். அதுதான் இந்த வேலையை பண்ணியிருக்கு. என் உயிரை எடுக்க பார்த்தது அந்த ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அவங்க மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கேன். நல்ல வேலை பண்ண அவளை முதல்ல தூக்கி ஜெயிலில் போகணும். என் பிள்ளையோட வாழ்க்கையும் இப்படி பண்ணிட்டா, முத்துவோட உயிரையும் எடுக்க பார்த்துருக்கா, அதனால் அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வித்யாவும் நம்ம முருகனும் வீட்டுக்கு வராங்க. ரோகிணியை பற்றின மொத்த விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி ஆண்டியோட வீட்டில் பணத்தை எடுத்தது, மனோஜோட கடையில் பணத்தை எடுத்தது, அதே மாதிரி முத்துவோட ஃபோனும் தொலைஞ்சு போய் அதில் சத்யாவோட வீடியோ வெளியே வந்தது, நம்ம மீனாவோட அம்மாவோட கடையை எடுக்க சொன்னது, கரும்பு ஜூஸ் எடுக்க சொன்னது, மீனாவோட பூக்கடையை தூக்க சொன்னது, இது எல்லா விஷயத்தையும் ரோகிணி தான் பண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி ஒரு வாழ்க்கையை மறைச்சி மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கூட ஓகே, ஆனால் முத்துவோட உயிரையும் எடுத்துக்க பார்த்துருக்கா, இத்தனை வேலையும் பார்த்து வச்சிருக்கா. அப்படி அவளை நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். போலீஸ்கிட்ட தான் வேணாம், கிருஷை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தில் கன்ஃபார்மாக இருக்கேன், மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணி வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த பக்கம் முத்து, ரவி, ஸ்ருதி, மீனான்னு சொல்லிட்டு அந்த ரோகிணிக்கு நம்ம தினம் தினம் ஒரு அடியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாமா மனசு வலிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த ரோகிணியை நம்ம அடிக்கணும். ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேணால் நம்ம உஷாராகிட்டோன்னு சொல்லி அந்த ரோகிணியை நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணாராமை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு போயிருக்கா, அவ்வளோ ஏமாளி குடும்பமாக உங்கள் குடும்பம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக லாயரோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரா, அவளுக்காக சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிவிடுங்க, எனக்கு இட்லியும் சட்னியும் பண்ணி வச்சுருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி பேசுகிறத கேட்டோன்னு மனோஜும் நம்ம விஜயாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.